ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரியில எக்ஸாம்பிள் 4.17 பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னு பாருங்க. கன்ஸ்ட்ரக்ட் எ ட்ரையாங்கிள் PQR in which PQ equal to 8 cm. Angle R equal to 60 degree and the median RG from R to PQ is 5.8 cm. Find the length of the altitude from R to PQ. நம்ம என்ன டிரா பண்ணணும்னா ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ரஃப் டயக்ராம்ல என்ன பண்ணலாம்னா ட்ரையாங்கிள் போடலாம். நமக்கு கிவன் மெஷர்மெண்ட்டை நம்ம ரஃப் டயக்ராம்ல ரைட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Construct a triangle PQR in which PQ equal to 8 cm. இப்போ PQங்கிறது என்னன்னா பேஸ் 8 cm கொடுத்திருக்காங்க. சோ நம்ம PQ 8 cm. சோ இப்போ R எங்க வரும்? இங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? angle R equal to 60 degree. Angle R 60 degree. Next, the median RG from R to PQ is. அப்ப R இருந்து PQ க்கு மீடியன் வந்து என்னன்னா 5.8 cm சொல்லியிருக்காங்க. சோ G எங்க இருக்குன்னா PQங்கிற பேஸ்ல தான் இருக்கும். இந்த லென்த் 5.8 cm சொல்லியிருக்காங்க. Next, find the length of the altitude from R to PQ. Rங்கிற வெர்டெக்ஸ்ல இருந்து பேஸ் PQ ஓட ஹைட் என்ன, PQ க்கு அதனோட ஹைட் என்னங்கறத ட்ரையாங்கிள் டிரா பண்ணதுக்கு அப்புறம் மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா given என்ன PQ equal to 8 cm, angle R equal to 60 degree, next RG equal to 5.8 cm. பேஸ் PQ டிரா பண்ணிடலாம். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. So PQ equal to 8 cm. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆங்கிள் R 60 டிகிரி சொல்லியிருக்காங்களா? இப்ப ஆங்கிள் R வந்து நமக்கு இப்போ வெர்டெக்ஸ் தெரியாது. சோ என்ன பண்ணணும்னா Pங்கிற வெர்டெக்ஸை வந்து சென்டரா வச்சுட்டு 60 டிகிரியை நம்ம தலைகீழ கீழே டிரா பண்ணணும். சோ PQ என்ன பண்ணலாம்னா பேஸா வச்சுக்கலாம். P சென்டரா வச்சுட்டு 60 டிகிரி கீழே டிரா பண்ணுங்க. இது ஒரு ரே. இந்த ரேக்கு நேம் கொடுத்துருங்க E. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது 60 டிகிரி. PEங்கிற ரேவ பேஸா வச்சுட்டு P சென்டரா வச்சுட்டு 90 டிகிரி மார்க் பண்ணணும். PE சென்டரா வச்சு பேஸா வச்சுட்டு P சென்டரா வச்சுட்டு இங்கிருந்து நம்ம 90 டிகிரி மார்க் பண்ணணும். சோ ஒரு ரே டிரா பண்ணுங்க. இந்த ரேக்கு நேம் கொடுத்துக்கோங்க F. நெக்ஸ்ட் என்ன டிரா பண்ணணும்னா PQங்கிற பேஸ்க்கு லைன் செக்மெண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் டிரா பண்ணணும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் டிரா பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா PQல மோர் தென் ஹாஃப், PQயோட மெஷர்மெண்ட் 8 cm. சோ மோர் தென் ஹாஃப் காம்பஸ்ல ரேடியஸ் எடுத்துக்கணும். P இருந்து மோர் தென் ஹாஃப், ஹாஃப்னா 4, so மோர் தென் ஹாஃப்னா சென்டர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி மோர் தென் ஹாஃப் ரேடியஸ் எடுத்துட்டு இதை வந்து நீங்க சேஞ்சே பண்ணாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மேல ஒரு ஆர்க், நெக்ஸ்ட் கீழே ஒரு ஆர்க். இந்த ரேடியஸை சேஞ்ச் பண்ணாம Q சென்டரா வச்சுட்டு முன்னாடி கட் பண்ணோம் இல்லையா அந்த ஆர்க்கை கட் பண்ணுங்க. சோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு
ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா எக்ஸாக்டா ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் PQவை இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது. இந்த பாயிண்ட் தான் G. சோ பேஸ் கூட இந்த லைன் 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணும். இது பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். நெக்ஸ்ட் PFங்கிற ரேவை ஒரு இடத்துல மீட் பண்ணுது. அது என்னன்னா சென்டர் O. சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா சர்க்கிளோட சென்டர் தான் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். இந்த ஓவை சென்டரா வச்சுட்டு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணணும். ஓவை சென்டரா எடுத்துக்கலாம். ரேடியஸ் என்ன எடுத்துக்கணும்னா ஓவை சென்டரா வச்சுட்டு OP அண்ட் OQவை ரேடியஸா எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சர்க்கிள் டிரா பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க? RG equal to 5.8 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்களா? சோ ட்ரையாங்கிள்ல ஒரே ஒரு சைடு PQ மட்டும்தான் இப்ப வரைக்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம். Rங்கிற வெர்டெக்ஸ் தெரிஞ்சாதான் PR அண்ட் QR ஜாயின் பண்ணும்போது ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதுக்குதான் என்ன க்ளூ கொடுத்திருக்காங்கன்னா RG equal to 5.8 சென்டிமீட்டர். சோ நீங்க என்ன பண்ணணும்னா காம்பஸ்ல ஸ்கேல் யூஸ் பண்ணி 5.8 சென்டிமீட்டர் ரேடியஸ் எடுத்துட்டு RG சொல்லிருக்காங்களா? சோ G சென்டரா வச்சுட்டு நீங்க சர்க்கிள்ல இந்த மாதிரி கட் பண்ணணும். ஏன் சர்க்கிள கட் பண்றோம்னா கொடுத்திருக்கிறது மீடியன். ஓகேவா? மீடியனா இருக்கும்போது சர்க்கிள கட் பண்ணணும் G சென்டரா வச்சு. இப்போ நமக்கு என்ன பாயிண்ட் கிடைச்சிருக்குன்னா சர்க்கிளும் இந்த ஆர்க்கும் மீட் பண்ற இடம் R. இந்த பாயிண்ட் S. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா PQR ஜாயின் பண்ண போறோம். கண்டிப்பா ட்ரையாங்குலரோட 3 வெர்டெக்ஸும் ஒரு சர்க்கிள் மேலதான் இருக்கும். PQR. சோ நமக்கு ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. சோ அந்த 5.8 சென்டிமீட்டரை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இங்க மென்ஷன் பண்ணிருங்க 5.8 சென்டிமீட்டர். இங்க நமக்கு ரைட் ஆங்கிள் டிரா பண்ணோம் இல்லையா? சோ இந்த ரெண்டு இடத்துல ரைட் ஆங்கிள் மார்க் பண்ணணும். இங்க நம்ம 5.8 சென்டிமீட்டர் டிரா பண்ணிருக்கோம். அதை ரைட் பண்ணிருங்க. சர்க்கிளுக்கு நேம் வந்து Hன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் ஃப்ரம் R to PQ. நமக்கு இதுலயே செகண்ட் டைப் இருக்கும். அங்க என்ன கொஸ்டின்னா இங்க மீடியனுக்கு பதிலா ஆல்டிடியூட் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிர வேண்டாம். மீடியன் கொடுத்திருந்தாங்கன்னா சர்க்கிளை இந்த இடத்துல கட் பண்ணுங்க. ஆல்டிடியூட் கொடுத்திருந்தாங்கன்னா Gல இருந்து பைசெக்டருக்கு நேரா கட் பண்ற மாதிரி டிரா பண்ணணும். மீடியன் ஆல்டிடியூட் ரெண்டுமே கொடுத்திருந்தா மீடியன் டிரா பண்ணிட்டு ஆல்டிடியூட் வந்து நம்ம மெஷர் பண்ணி ரைட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா PQங்கிற பேஸ நம்மளோட லெஃப்ட் சைட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன் லெஃப்ட் சைட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க? Rல இருந்து PQக்கு ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்க நம்ம L நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா Rல இருந்து எனி ரேடியஸ் எடுத்துட்டு இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா இந்த பேஸ் அங்க ரெண்டு இடத்துல கட் பண்ற மாதிரி ஆர்க் டிரா பண்ணிக்கோங்க. இந்த ரேடியஸ் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், அது நீங்க எடுத்துக்கிறது தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்க நமக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கா? பேஸ ரெண்டு இடத்துல மீட் பண்ணிருக்கா? சோ நம்ம என்ன பண்ணணும்னா இதுல மோர் தென் ஹாஃப் எடுத்துட்டு இங்க ஒரு ஆர்க், நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட பேஸ் பண்ணி சென்டரா வச்சுட்டு இங்க ஒரு ஆர்க். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாயிண்ட் வந்து N மார்க் பண்ணிக்கலாம். R and N நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த Rல இருந்து டிரா பண்ணோம் இல்லையா இந்த லைன் PQங்கிற பேஸ ஒரு இடத்துல மீட் பண்ணுது. இது நம்ம Mன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பா இது வந்து ரைட் ஆங்கிளா தான் இருக்கும். ஏன்னா ஆல்டிடியூட் வந்து கண்டிப்பா ரைட் ஆங்கிள ஃபார்ம் பண்ணும் பேஸோட.
இப்போ நம்ம இதை மெஷர் பண்ணிடலாம். (3.9 சென்டிமீட்டர்). ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன ஆல்டிடியூட் வருதோ அதை மெஷர் பண்ணி ரைட் பண்ணுங்க.